இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வியூவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, காடைப்பண்ணை ரொம்ப நாளாக காமிக்கவே இல்லை, காடைப்பண்ணை வீடியோ போடலை அப்படின்னு. நேரம் கிடைக்கல. நமக்கு கடையை பார்த்துக்கிட்டு, கம்ப்யூட்டர் சென்டர் பார்த்துக்கிட்டு, அவங்களோட வியூவர்ஸ்லாம் தெரியும், வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். ஆர்கெஸ்ட்ராவுக்கு பாட்டு பாட போவேன், ட்ரம்ஸ் வாசிக்க போவேன், தபேலா வாசிக்க போவேன், இந்த ப்ரோக்ராம்ஸ் இப்படியே நமக்கு நேரம் கிடைக்கல. நினைக்கிறது தான் 2-3 வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு. இன்றைக்கி மழை, ப்ரோக்ராம் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது கம்ப்யூட்டர் சென்டர் லீவ் விட்டாச்சு. இந்த மழையில் சரியான மழை. இன்றைக்கி புயல் வரணும்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டம் ரெட் அலர்ட் வேறு கொடுத்துருக்காங்க. முதல்ல ஊரை சொல்லிக்கிறேன். மயிலாடுதுறை மாவட்டம், குத்தாலம் வட்டம், தேரிழந்தூர். நம்ம எஃப்ஆர்கே காடைப்பண்ணை தான் நம்ம பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4-5 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பேட்ச்சு, இது அங்கே ஒரு பேட்ச்சு, இங்கே ஒரு பேட்ச்சு, அது இல்லாமல் ஒரு 3 பேட்ச் அங்கே இருக்குது. மொத்தம் 5 பேட்ச்சு. ஒரு பேட்சில் எடுத்து சேல்ஸ் போயிட்டுருக்கோம். இப்போ இந்த பேட்சில் முடிய போகுது, இன்றைக்கி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த பேட்சை சேல்ஸுக்கு ஆரம்பிப்போம். அப்போ அங்கே எம்டி ஆனதுக்கப்புறம் அடுத்ததாக குஞ்சு பொறிச்சு வர்றதெல்லாம் அந்த இதில் விட்டுருவோம், அந்த பண்ணை இதில் பேட்சில் விட்டுருவோம். அது வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அது வளர்கிற வரைக்கும் இந்த பேட்சு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் குஞ்சுகள் இதில் விட ஆரம்பிச்சிருவோம். அந்த பேட்சு நமக்கு இதாகும். இதுக்கப்புறமா நிறைய வீடியோ போடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொன்றும் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க, எப்படி வளர்க்கணும் சிஸ்டம் சொல்லுங்கள் அப்படின்னு. நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காடைப்பண்ணை வைக்கிற அளவுக்கு ஃபுல்லாக உங்களை நான் டெவலப் பண்ணி விட்டுருவேன். எல்லாம் அதாவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். ஒவ்வொன்றும் டீட்டெயில்ஸாக இன்குபேட்டரில் எப்படி முட்டை இது பண்ணுறோம், முட்டை ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறோம், இன்குபேட்டர் எப்படி பராமரிக்கிறோம், இன்குபேட்டர்லேருந்து குஞ்சு எப்படி பராமரிக்கிறோம், முதல் 3 நாள் எப்படி பராமரிக்கிறோம், என்ன தீவனம் கொடுக்குறோம், அதுக்கு அடுத்த 3 நாளைக்கு எப்படி குஞ்சுகளை பராமரிக்கிறோம், எப்படி பல்பு ஹீட்டிங் கொடுக்குறோம், ப்ரூடர் சிஸ்டம் எப்படி செட் பண்ணுறது, ப்ரூடரில் உள்ள ஃபார்மாலிட்டிஸ் என்ன, எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக ஒரு வீடியோவாக. ஏன்னா மொத்தமாக ஒரே வீடியோவாக போட்டோம்னாக்கா ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடும். அப்படிங்கிறதுனால இடையில பார்த்தா போடலான்னு இருக்கிறோம். ஆகையினால நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், ஃபோன் பண்ணி கேளுங்க. நம்ம காடையில் நம்ம பண்ணையில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, மக்கள் ஏன் இவ்வளோ நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. 5 வருஷம் தாண்டிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட. இன்னும் நமக்கு அந்த ஆதரவு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்காது. ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாம் நம்ம வீடியோ பார்த்துருப்பாங்க. நிறைய பேர் நம்ம பண்ணையில் நேரில் வந்து பார்த்துருக்குறாங்க. அதில் அந்த அடிப்படையில் எங்கேயுமே கெமிக்கல்ஸு, இங்கிலீஷ் மருந்து யூஸ் பண்ணுறதில்ல. கடைகளுக்கு ஃபுல்லாக ஆரோக்கியம்தான். நம்ம கடையில் இறப்பு, சீக்கு வருது, எந்த இதுவும் கிடையாது. என்ன மழை என்ன குளிர் அடித்தாலும் நம்ம கடை கன்று மாதிரி நிற்கும், ஆரோக்கியமாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். நான் பார்த்தாலும் தெரியும், நான் காமிக்கிறேன், ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாம் ஆக்டிவாக இருக்கும். வெறும் தீவனம், தண்ணி மட்டும்தான். இதை தவிர நம்ம எந்த ஐட்டமும் அது மருந்து கெமிக்கல் எதுவும் கொடுக்கறதில்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இது பண்ணிகிட்டு இருக்கு. ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம், இல்லை ஹார்மோன் மெடிசன் கொடுக்குறோம், இல்லை இங்கிலீஷ் டானிக் எதுவுமே கிடையாது. ஒன்லி தீவனம், தண்ணி, ஆரோக்கியமான முறையில் எந்த கெமிக்கல்ஸ் இல்லாமல் இயற்கையாக எப்படி வளரணுமோ வளர்த்து 32 நாள் 33 நாள் வளர்த்து கொடுத்துட்றோம். சாதாரணமாக சேல்ஸ் 28 நாள் 29 நாள் கொடுத்துருவாங்க. நம்ம கொஞ்சம் சைஸு பெருசுப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால 32 நாள் 33 நாள் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஏன்னா இங்கிலீஷ் மருந்தெல்லாம் கொடுத்தோன்னா 25 நாள்லேயே விற்றுடலாம், 24 நாள் கூட விற்றுடலாம். இங்கிலீஷ் மருந்தெல்லாம் யூஸ் பண்ண சொன்னால் நம்ம வேண்டாங்கிறதுனால தான் 33 நாள் 34 நாள் வளர்த்து அந்த சைஸை கொண்டு வந்து ஒரு 200 கிராம் 210 கிராம் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறோம். மக்கள் ஆதரவு நல்லா இருக்கிறதுனால நமக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இன்னும் டெவலப் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ நம்ம பற்றாக்குறை தான், நமக்கு நம்மளால் ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியல. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 பேட்ச் போகலான்னு இருக்கேன். இப்போ 5 பேட்ச் இருக்குது. இன்னும் 2 பேட்ச் போட்டு 7 பேட்சாக வளர்க்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். காடைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று தீவனம், தண்ணி கொடுக்கறது. அது நேரத்துக்கு கரெக்ட் டைமில் கொடுத்துடணும். ஒரு நாளைக்கு 7 மணிக்கு, ஒரு நாளைக்கு 8 மணிக்கு, ஒரு நாளைக்கு 10 மணிக்கு அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. அந்த டயத்தில் அதுக்கு அலாரம் அடித்த மாதிரி பசி எடுக்கும். அப்போதைக்கு அதுக்கு நம்ம தீவனம் கொடுத்துடணும், தண்ணி கொடுத்துடணும். தண்ணி சுத்தமான தண்ணியாக இருக்கணும். தண்ணி பழைய தண்ணி வைக்கிறது, இந்த டஸ்ட் இருக்கிற தண்ணி எதுவுமே கடையில் வைக்கக்கூடாது. ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னாக்கா சுத்தமான தண்ணி. அந்த பாத்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சுத்தம் பண்ணிடணும். சோப்பு போடக்கூடாது, கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மலாக சும்மா கழுவினா போதும், சுடு தண்ணியில் போட்டு கழுவினா போதும். ஒரு நாளைக்கு 3 தடவை தண்ணி வைக்கிற பாத்திரத்தை கழுவிடணும். தீவனம் அதே மாதிரி ஒரு ட்ரிப்பு தீவனம் வைக்கும்பொழுதும் அதை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு வைக்கணும். கீழே அந்த மரத்தூள் போட்டிருப்போம். சில பக்கத்தில் அந்த கடலத்தோல் இருக்கும், சில பக்கம் வைக்க போட்டிருப்பாங்க, சில இடத்துல தவிடு போட்டிருப்பாங்க. எங்கள் பக்கம் அதெல்லாம் கொஞ்சம் மயிலாடுதுறை மாவட்டம் பக்கம் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். கடலத்தோல் அதெல்லாம் கஷ்டம். மரத்தூள் தான் யூஸ் பண்ணுறோம்.
ஒரு 8 நாளைக்கு 9 நாளைக்கு ஒரு தடவை மரத்தூளை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அந்த பழைய தூளில் மறுபடியும் காடை நிற்க வைக்கும் பொழுது அது ஆரோக்கியமாக இருக்காது. அதனால் மரத்தூள் அடிக்கடி மாற்றியது ரொம்ப நல்லது, சேஃப்டி. காடையெல்லாம் பார்த்தா தெரியும், எந்த காடையும் டல்லாக இருக்காது, எல்லாம் கன்று மாதிரி ஃபிட்டாக இருக்கும். கொஞ்சம் டோர் திறந்ததில் வெளியே பறந்துடும் அப்படியே. அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஏன் அந்த ஆரோக்கியத்துக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த மெடிசனும் யூஸ் பண்ணுறதில்ல. சீக்கிரம் வளரணும், சீக்கிரம் ஹெவியாக வரணும், சீக்கிரம் 25 நாள்லேயே வளர்ந்து வித்துடணும், அதனால் அதுக்காக கொடுக்குற ஹார்மோன் இன்ஜெக்ஷனோ டானிக்கோ எதுவுமே கொடுக்கறதில்ல. நேச்சுரலாக வளர்கிறதுனால அது ஒரிஜினல் ஆரோக்கியத்தில் இருக்கும். நம்ம கோழியும் சரி காடையும் சரி பக்காவாக இருக்கும். இதெல்லாம் முட்டை காடை, முட்டை ப்ரொடக்ஷனுக்காக உள்ளது. இன்னொரு கூண்டு முட்டைக்காய் ப்ரொடக்ஷன் இருக்குது, அது கொஞ்சம் பெரிய செக்ஷன், அதையும் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள். இன்றைக்கி நல்ல மழை சவுண்டு உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா கடுமையான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. காலையிலேருந்து நிற்கலை, இந்த மழை சவுண்டு வேறு டிஸ்டர்ப் ஆகுது. வேறு டைமும் கிடைக்கல வீடியோ எடுக்கிறதுக்கு. இன்றைக்கி மழைங்கிறதுனால கடை லீவு, அதனால் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லைனாக்கா இன்னும் 10-15 நாள் ஓடி போய்டும். அப்படியே எடுக்கணும்னு டைம் கிடைக்கிறதில்ல. முட்டைலாம் ஒரு கலெக்ஷனுக்கு வந்துருச்சு. இந்த முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இன்குபேட்டரில் வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் இன்குபேட்டர்லேருந்து நம்ம 19ஆம் நாள் குஞ்சாக வெளியே வரும். மறுபடியும் அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணி மறுபடியும் வந்து விட்டுருவோம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு குஞ்சு வர்றதுக்கு 9 நாள் ஆகும். டேரெக்டாக இந்த பேஜில் விட முடியாது, இது நார்மல் பேஜ் அப்படிங்கிறதுனால குஞ்சு பொறிச்சு 9ஆவது நாள் தான் இங்கே கொண்டு வரணும். அந்த 9 நாள் எங்கே வைக்கிறோம், எப்படி பராமரிக்கிறோம், எப்படி ஹீட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறத அடுத்தது வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். முட்டையை எடுத்துருவோம். முட்டை நம்மள்ட்ட ஆல்மோஸ்ட்டு எல்லா காடையுமே முட்டை போட்டுரும். முட்டைகளை 2 நாளைக்கு ஒரு தடவை எடுக்கிறது, 3 நாளைக்கு ஒரு தடவை அப்படிலாம் எடுக்கக்கூடாது. அன்னன்னைக்கு எடுத்துடணும். காலைல ஒரு ரவுண்டு, ஈவினிங் ஒரு ரவுண்டு. சில பேர் முட்டை காடை கீழே விட்டு வளர்ப்பாங்க, கீழேயே விட்டு நம்ம முட்டை விட்டுருக்கோம், அதை எடுப்பாங்க. அது நமக்கு அவ்வளோ சௌகரியமாக படலை, சுகாதாரமாக படலை. நம்ம கோழிப்பண்ணை காடைப்பண்ணை என்றைக்குமே சுகாதாரமாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால முட்டை டஸ்ட்டு படாமல் க்ளீனாக வந்துடும். இதனால் என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 80%, 85% நமக்கு முட்டை வந்து குஞ்சு பொறிச்சு வெளியே வந்துடும். அதனால தான் அந்த கேஜி சிஸ்டம் யூஸ் பண்ணுறது. பாருங்கள், முட்டை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, டஸ்ட்டு மண் அழுக்கு எச்சம் எதுவுமே கிடையாது. இப்போ முட்டை கீழே விடும்பொழுது இந்த டஸ்ட் இருக்கும், ஈரம் இருக்கும், எச்சம் இருக்கும். அதெல்லாம் நம்ம இன்குபேட்டரில் வைப்போம், இன்ஃபெக்ஷன் ஆகும். இதில் எந்த இன்ஃபெக்ஷன் ஆகாது. கழுகு தேவையில்லை, துடைக்க தேவையில்லை, எதுவுமே செய்ய தேவையில்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே எடுத்து இன்குபேட்டரில் வச்சா போதும். இந்த லைன்லேயே முட்டை இருக்குது. அடுத்த லைனு வெள்ளைக்காடை வேறு இருக்குது, பார்த்துருப்பீங்க. இந்த போகிறதெல்லாம் வெள்ளைக்காடை. அது சில பேர் வளர்க்குறதுக்காக கொண்டு போகிறாங்க. வெள்ளைக்காடை நம்ம அபூர்வமாக தான் வரும். சாதாரணமாக நம்ம வளர்க்குற காடைங்கிறது கருப்பு தான். 1-2 காடை வெள்ளை காடை வரும். சில பேர் வளர்க்குறதுக்காக முட்டைக்காக கேட்பாங்க, அவங்களும் கொடுக்கறது உண்டு. தண்ணியை சுகாதாரமாக நம்ம சாதாரணமாக தட்டில் தண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா தண்ணியை அது சிந்தும், அதில் ஏறி நின்று விளையாடும், டஸ்ட்டு உள்ளே போகும். அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம் தண்ணிக்கு. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். தீவனத்துக்கும் அதே மாதிரி. தீவனத்தை கீழே வச்சோன்னு சொன்னாக்கா சீச்சு விட்டு அதெல்லாம் நம்ம கீழே போடும், திரும்பி அதை போய் சாப்பிடும். அது சுகாதாரமாக இருக்காது. இங்கேயும் கிரில் சிஸ்டம் வச்சுருக்கோம். உள்ளே உள்ள காடையும் சாப்பிட்டுக்குவோம் தேவைப்பட்டுச்சுன்னா. காடைக்கு எப்படின்னா மூடுக்கு தகுந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் வச்சுருவோம் தீவனத்தை. எல்லா இடத்துலையும் தண்ணியும் இருக்கும். அதுக்கு எங்கே மூடு வருதோ சாப்பிட்டுக்கும். இங்கே இதை தீவனம் சாப்பிட்ணும் ஆசைப்படுதா இங்கே சாப்பிட்டுக்கும், அங்கே வேணுன்னா அங்கே சாப்பிட்டுக்கும், அங்கே சாப்பிட்டுக்கும். தண்ணி எங்கே மூடு வருதோ குடிச்சிக்கும். இந்த முட்டை காடைகளுக்கெல்லாம் இதில் நிப்பிள் இருக்குது உள்ளக்க. இதில் தண்ணி போட்டுருவோம், நிப்பிளில் தண்ணி குடிச்சிக்கும். முட்டை காடைக்குள்ள தீவனத்தை இங்கே போட்டுருவோம். இப்போ முட்டை எடுத்தாச்சு ரவுண்டு. இதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்க்கணும். ஒரு 5-6 மணிக்கு முட்டை விட்டுருக்கோம். அதையும் எடுத்து இங்கே போட்டு வச்சிட வேண்டியதுதான். தண்ணி குடிக்கிறது, $20 லிட்டர் கேனு, அதில் தண்ணியை வச்சு தலைக்கீழ கவுத்து வச்சினோம் அப்படின்னாக்கா சின்ன ஹோல் இருக்கிறதுனால அது தண்ணியை குடிச்சிக்கும். அதனால் தண்ணி சுத்தமாக இருக்கும். மேலே பாருங்கள், தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஓப்பனாக தண்ணியை வச்சுட்டோம்னு சொன்னாக்கா அது விளையாட ஆரம்பிச்சிடும். சிலது இங்கே சாப்பிடுதுங்க,
அங்கே நிற்கிறதுலாம் ரெஸ்ட்டு, படுக்க தூங்க லஞ்ச் பிரேக்கு எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருச்சிங்க. அதெல்லாம் தண்ணி குடிச்சு தீவனம் சாப்பிட்டு ஃபுல்லாகிடுச்சு. இங்கே தீவனம் அந்த ட்ரம்மில் சின்ன ஓட்டை விட்டுருப்போம், அந்த ஓட்டை வழியாக கொத்தி சாப்பிட்டுக்கும். இதனால் தீவனம் வேஸ்ட் ஆகாது. 1-2 கீழே சிந்தாலும் அதையும் சாப்பிட்றோம். நம்பர் போட்டுக்கோன்னா பேட்ச் மாறக்கூடாதுங்கிறதுனால அந்த ஒரு கேனுக்கு நம்பர் உண்டு. 1, 2லேருந்து 5 வரைக்கும் நம்பர் போட்டிருப்போம். இங்கே உள்ளதான் தெளிவு, வெளியே தலையை விட்டு அங்கேயும் சாப்பிடும். அதுக்கு டிஸ்டர்ப் இல்லாத அளவுக்கு மேலே கேஜ் போட்டோம். இந்த செக்ஷனை முடிய போகுது. இன்றைக்கி சேல்ஸ் ஆகிடுச்சுன்னா இன்றைக்கி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் புது செக்ஷன் குஞ்சியில் விட்டுறணும். உள்ளக்க 9 நாள் குஞ்சில் விடணும். அதுகள் தனியாக அங்கே உள்ளே இருக்கும். டிவிஷனாக பிரிச்சாச்சு. இதுதான் உள்ளே போகிற டோரு. ஒரு குரூப் இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதுங்களுக்கு என்ன வேலை? தண்ணி குடிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது. தண்ணி குடிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது. வேறு ஒரு வேலையும் கிடையாது. நம்மளை தான் இது வேலை வாங்குங்க. கேமரா கிட்ட எடுத்தவரும் பயப்படுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முட்டை காடை.